மாதா தொலைக்காட்சியின் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப உதவுபவர்கள் புனித காணிக்கை அன்னை சபையின் அருட்சகோதரிகள், கோயம்புத்தூர். என் பேர் சத்தியசிவன். என்னோட சொந்த ஊர் வால்பாறை. எனக்கு போலியோவால் 2 காலம் நடக்க முடியாமல் வீட்டில் இருந்தேன். கிராம சிஸ்டருங்க ஒரு டைமு எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது எங்கள் வீட்டுக்கும் வந்து என்னைய இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா என்னை சிஸ்டர் கிணத்துக்கடவுல சிங்கராமத்தில் பிரசன்டேஷன் கான்வென்ட் உடல் ஊனமுற்ற ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒரு நாள் பார்த்துட்டு நல்லா எல்லாமே இருக்குது அப்படின்னு மறுநாள் என்னை கூட்டிகிட்டு இங்கே விட்டாங்க. வரும்போது நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. நான் 4 காலில் நடந்து வந்தேன் இந்த பள்ளிக்கு. கொஞ்சம் பேர் உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு கிளாஸ்லையும் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் இந்த மாதிரி நடக்கணும், படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு சிஸ்டர் விமலா சிஸ்டர் எனக்கு 6 மாதம் எனக்கு உடல் பயிற்சி கொடுத்தாங்க. கால் 2 எனக்கு வளைஞ்சி இருந்துச்சு. 2 காலம் எனக்கு உடல் பயிற்சி கொடுத்தா 6 மாதத்துல எனக்கு காலை நேர் பண்ணி அவங்களே செயற்கை கால் செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. நான் நடக்க ஆரம்பித்தேன். நான் 12வது முடியும் படிச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருடங்கள் ஆயிடுச்சு. மனைவியும் நான் இங்கேயே பணிபுரிகிறோம். இங்கே இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் மூளை வச்சு இல்லாத குழந்தைங்க. அவங்கள பார்த்துக்கிற பணியில் நாங்கள் போயிருக்கோம். சிஸ்டர்ஸும் அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. வீட்டில் எப்படி அவங்க அப்பா அம்மா எப்படி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வேணுன்ற எல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி இந்த நிறுவனத்துக்கு நன்றி கூறும் விதமாக நான் இங்கே பணியாற்றி வருகிறேன். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய இந்த நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித காணிக்கை அன்னை சபையின் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் நினைவு நாளில் அச்சபையின் அருட்சகோதரிகளின் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.